உலகத்தை சுற்றி இருக்கிற எல்லா ஓஷனை பற்றியும் ஒவ்வொரு எபிசோடு இருக்கும். அதை பார்க்கும்போது தான் எனக்கு ஓஷன் கரண்ட்டை பற்றியே தெரிய வந்துச்சு. ஓஷன் கரண்ட்டில் மொத்தம் 2 இருக்குது. ஓஷன் கரண்ட் அப்படின்றது எப்படி சொல்கிறதுனா, கடல் இருக்குது, பட் கடலுக்கு நடுவுலையே ஒரு டைரெக்ஷனில் அதோ இஷ்டத்துக்கு ஒரு ரிவர் மாதிரி ஓடுனா எப்படி இருக்கும்? கடலுக்கு நடுவுலையோ கடலுக்கு மேலே கொஞ்சம் தூரத்துலையோ இல்லை கடலுக்கு ஆழத்துலையோ ஒரு ரிவர் மாதிரி ஒரு தண்ணி ரிவர் எப்படி ஓடும் அந்த மாதிரி கடலுக்கடியில் கடலில் ஒரு டைரெக்ஷனில் ரிவர் மாதிரி ஓடும். அதுதான் ஓஷன் கரண்ட் அப்படின்றது. ஸோ இந்த ஓஷன் கரண்ட்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று சர்ஃபேஸ் ஓஷன் கரண்ட், இன்னொன்று டீப் ஓஷன் கரண்ட். இதில் சர்ஃபேஸ் ஓஷன் கரண்ட்டு காண்டினென்ட் டைரக்ட் பண்ணும். காண்டினென்ட்டோட கார்னர் தண்ணியை டைரக்ட் பண்ணுறதுனால, அதுக்கப்புறம் எர்த்தோட ரொட்டேஷன்னால, சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்னால, விண்ட் டைரக்ஷனால் இந்த சர்ஃபேஸ் கரண்ட் உருவாகுது. இது ஒரு கடல் ஆழத்தில் ஒரு 400 மீட்டர் அந்த இதில் அந்த சர்ஃபேஸ் கரண்ட் இருக்கும். இன்னொன்று டீப் ஓஷன் கரண்ட். இந்த டீப் ஓஷன் கரண்ட் தான் ரொம்ப ஃபேஷினேட்டிங்கான ஒரு விஷயம். நார்த் போலில் ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகுது. ஸோ ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகுது, அது மேலே இருக்கிற வாட்டரெல்லாம் ஐஸ் கட்டியாக ஃபார்ம் ஆகுது. கடல் அப்படின்றது உப்பு தண்ணி தான். ஸோ அதில் இருக்கிற தண்ணி மட்டும் ஐஸ் கட்டியாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்போ அதில் இருக்கிற உப்பு என்ன ஆகும்? ஸோ நார்த்து போல் அந்த உப்பு அந்த தண்ணியில் அதிகமாக இருக்கும். அதனால் தண்ணியோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே தண்ணியோட டென்சிட்டி அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம ஈக்குவேட்டர்லலாம் நார்மலான டென்சிட்டியில் இருக்குது. ஸோ டென்சிட்டி அதிகமாக அங்கே இருக்கிறதுனால அந்த வாட்டர் அப்படியே உள்ளே முங்க ஆரம்பிக்கும். ஏன்னா டென்சிட்டி அதில் அதிகமாக இருக்கனால அந்த வாட்டர் அப்படியே உள்ளே முங்க ஆரம்பித்து ஒரு ரொம்ப டீப்பாக ஓஷனோட டீப்பான ஒரு இதில் போயிட்டு அது ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். எங்கன்னா இங்கே அடர்த்தி கம்மியாக இருக்கிற இடத்துக்கு, டென்சிட்டி கம்மியாக இருக்கிற இடத்துக்கு. ஸோ நார்த்து போலில் இருந்து சவுத்து போல்லையும் அந்த மாதிரி தான். பட் ஈக்குவேட்டருக்கு அது ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இதுதான் டீப் ஓஷனில் ஒரு கரண்ட், ஒரு ஆறு மாதிரி அந்த தண்ணி மட்டும் அதோட டைரெக்ஷனில் போகிறது தான் டீப் ஓஷன் கரண்ட். இது ரொம்பவே எனக்கே பார்க்கும்போது ரொம்பவே வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு.